ராத்திராத்திரம் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் ரயில் நிலையத்தில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் 4 புறமும் தண்ணீரால் சூழப்பட்ட நிலையில் அங்கு 500க்கும் மேற்பட்ட பயணிகள் 30 மணி நேரத்திற்கும் அதிகமாக அந்த ரயில் நிலையத்திற்கு சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்பதற்கு ஒருபுறம் தாமிரபரணி ஆற்று தண்ணீர் அதிவேகமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் அந்த கடம்பா குளம் உள்ளிட்ட பல்வேறு குளங்கள் உடைப்படுத்துவதால் தண்டவாளங்கள் அரிப்பெடுத்திருக்கிறது. இதனால் அந்த ரயில் செல்ல முடியாத சூழ்நிலையில் அந்த ரயில் பெட்டிக்குள் உள்ள பயணிகள் கடந்த 30 மணி நேரமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவில் இருந்து அவர்கள் தொடர்ந்து அந்த ரயில் பெட்டிகளுக்கும் ரயில் நிலையத்திலும் சிக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் நேற்று முதலே தொடங்கப்பட்டது. இருந்த போதிலும் மோசமான வானிலை, தொடர்ந்து கனமழை, ஹெலிகாப்டர் மூலமாக கூட அவர்களை மீட்க முடியாத சூழ்நிலை நிலவியது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில், சாலையிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ரயில் சிக்கி இருப்பதால் அந்த பயணிகளை அங்கிருந்து வெளியேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட நிலையில்தான் இப்போது ராமநாதபுரத்திலிருந்தும் சூலூர் விமானப்படை தளத்திலிருந்தும் பேரிடர் மீட்பு குழுக்கள் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த பகுதிக்கு வர இருக்கின்றன. தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு, ஆற்றில் நீரோட்டம் குறைந்திருப்பதன் காரணமாகவும் மழை பொழிவு இன்று காலையில் இல்லாத நிலையிலும் இந்த பயணிகள் 500 பேரும் இன்னும் சில மணி நேரங்களில் அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரத்திலிருந்து வந்துள்ள அந்த விமான பேரிடர் மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர் மூலமும், இதே போல நேற்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சூலூரில் இருந்து வந்துள்ள அந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் ஹெலிகாப்டர் குழுவினரும் இன்று அந்த பகுதிக்கு சென்று அவர்களை மீட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் நேற்று இரவு முழுவதும் அவர்கள் அந்த தண்ணீருக்குள் தண்டவாளத்தின் மத்தியில் ரயில் பெட்டிக்குள் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த நிமிடங்கள் மற்றும் சுற்றிலும் தண்ணீர் சூழ் ரயில் பெட்டிகளுக்குள்ளே ஒரு 2 நாட்கள் கழிக்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. நேற்று இரவிலும் அவர்கள் அந்த ரயில் பெட்டிகளுக்குள்ளேயே, ரயில் நிலையத்திற்குள்ளேயே சுற்றிலும் தண்ணீர் இருக்க அவர்களுக்கு உணவு, உடை மற்றும் உடல்நிலை ஆகியவை பாதிக்கப்பட்டு உணவு குடிநீர் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டு அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் மீட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நேரத்திலும் இந்த ரயில் பயணிகள் ரயிலில் சிக்கிய 1000 பேரில் 300 பேரை அவர்கள் மீட்டு அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தங்க வைத்தார்கள். மீதியுள்ள ஒரு 500 பேரை மீட்டு செல்லும் போதுதான் அந்த தண்ணீரின் வரத்து வேகம் அதிகரித்ததால் அங்கு மீட்புக் குழுவினரே ரயில் பெட்டிகளுக்கு அருகில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் இப்போது ராமநாதபுரம் மற்றும் சூலூரில் இருந்து வந்துள்ள அந்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் இன்னும் 10 நேரத்தில் திருவைகுண்டம் நோக்கி அந்த 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்களும் சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னும் சில மணி நேரங்களில் இந்த 500 பேரும் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அருகில் உள்ள திருவைகுண்டம் நகரம் அங்கு மழை வெள்ளத்தால் சூழப்பட்டு இருக்கிறது. அவரை படகு மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருப்பதால் அந்த மீட்பு பணியானது ஒரு சவாலான பணியாக இருக்கிறது. தண்ணீர் இல்லாத பகுதி அந்த ரயில் பெட்டியிலிருந்து அவர்களை மீட்டால் சுற்றி அளவு சுற்றி எந்த பகுதிக்கு சென்றாலும் 9 கிலோமீட்டர் அவர்களை அந்த தண்ணீருக்குள்ளிருந்து மீட்க வேண்டும். ஆனால் மழை நின்று விட்டதால் இந்த மீட்பு பணி இன்று சற்று எளிதாக நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மீட்புக் குழுக்கள் விரைவில் அவர்களை இன்று மீட்பார்கள் என என்றால் மழை முழுமையாக நின்று விட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் எந்த நேரத்திலும் மீட்புக் குழுவினர் அவர்களை நெருங்கி விடுவார்கள் என்றும், எல்லையிலிருந்து திருவைகுண்டம் நோக்கி அந்த மீட்புக் குழுக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த அங்கு ஆபத்தான நிலையில் உள்ள அந்த முதியவர்கள் மற்றும் குழந்தைகள், பெண்களை ஆகியோரை முதல் கட்டமாக இந்த ரயில் பெட்டிகளுக்குள்ளிருந்து மீட்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ளவர்களை படகுகள் மூலமாக மீட்கவும், ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கவும் 2 கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று வெற்றிகரமாக அந்த மீட்பு பணி நிறைவடைந்து அந்த 500 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னும் சில மணி நேரங்கள் ஆகும். சுற்றிலும் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயிலை சுற்றிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த தேங்கியுள்ள தண்ணீரின் மட்டம் அதிகரிக்கவில்லை. அந்த ஆற்றிலும் அந்த 1 லட்சம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த தாமிரபரணி ஆற்றிலும் தண்ணீரின் வரத்து குறைந்திருக்கிறது. மழையின் அளவும் மழையும் நின்று இருக்கிறது. இதனால்
ஏதாவது ஒரு பகுதியில் தண்ணீர் வரத்து குறைந்தால் அவர்களை உடனடியாக மீட்டுவிட முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அந்த நம்பிக்கை முயற்சி இன்னும் சில மணி நேரங்களில் வெற்றிகரமாக நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனார்த்தனம்.